இட்டாச்சி மட்டும் உச்சிகா மெசேஜ்க்கு ஓகே சொல்லனா, ஸ்டோரி லைன் என்ன ஆகியிருக்கும்? ஸ்டோரி லைன் என்ன ஆகியிருக்கும்னு பாத்துரலாமா கைஸ்? இந்த ஸ்டோரி லைன் எடுத்துக்கிட்டா நம்ம இட்டாச்சி உச்சிகா மெசேஜ்க்கு ஓகே மட்டும் சொல்லனா, உச்சிகா கிளானுக்கு ஹிடன் லீஃப் வில்லேஜ்க்கு நடுவுல ஒரு பெரிய சிவில் வாரே நடந்திருக்கும். உச்சிகா கிளானும் ஹிடன் லீஃப் வில்லேஜ் அட்டாக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. டான்சோவுமே ஆல்ரெடி ரூட்டே அன்பே ரெடி பண்ணி வச்சிருப்பான். அது மூலியமா உச்சிகா கிளான அட்டாக் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவான். அதனாலே உச்சிகா கிளான் எப்படியாச்சும் டான்சோ கொல்லணும்னு நினைச்சு அவனையுமே கொன்றுவானுங்க. மத்த 4 வில்லேஜ் நேஷன்ஸுமே ஒரு சைடு ஒற்றுமையா இருந்திருக்க மாட்டானுங்க. அவங்களுமே ஹிடன் லீஃப் வில்லேஜையும் உச்சிகா கிளானையும் அழிக்கணும்னு நினைச்சிட்டு அட்டாக் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவானுங்க. சோ அப்படி மட்டும் நடந்திருந்தா 4 வில்லேஜ் நேஷன் ஹிடன் லீஃப் வில்லேஜ் உச்சிகா கிளான் எல்லா சைடுமே நிறைய உயிர் சேதம் நடந்திருக்கும். அதுக்கப்புறமா உச்சிகா கிளான் அவங்களுக்கான ஆட்சி ஒரு சைடு, ஹிடன் லீஃப் வில்லேஜ் அவங்களுக்கான ஆட்சி ஒரு சைடுன்னு 2 பேரும் தனித்தனியா ஆட்சி பண்ணிருப்பாங்க. உச்சிகா கிளானுக்கு நம்ம ஃபுகாக்கோ அப்படி இல்லைன்னா இட்டாச்சி 2 பேத்துல யாரும் ஒருத்தர் லீடரா இருந்திருப்பாங்க. ஹிடன் லீஃப் வில்லேஜுக்கு நம்ம தேர்ட் ஒக்காக இருந்திருப்பாரு. சாசுகேவும் டார்க் பாத்துக்கு போயிருக்க மாட்டான். அதனால ஒரோச்சிமாரும் அலைவா இருந்திருப்பான். நம்ம நருட்டோ ஒரு சைடு பானா இருப்பான். ஆனா இந்த ஸ்டோரியில நருட்டோ அண்ட் சாசுகே 2 பேரும் ரைவலா இருக்க சான்ஸே கிடையாது. ஏன்னா 2 சைடுமே பிரிஞ்சு பிரிஞ்சு இருப்பாங்க. அதனால 2 பேரும் மீட் பண்ணிக்க சான்ஸே கிடையாது. ஒரு சைடு அக்காட்சுக்கியுமே இட்டாச்சி உளவாளியா இல்லாதனால அவங்க நிறைய விஷயத்த சீக்கிரம் செஞ்சுருவாங்க. வேகமா வளர்ந்து வருவாங்க. ஒபிட்டோக்கு உச்சிகா கிளானோட சரியன்ஸ் இல்லாதனால அவனோட பிளான் டிலே ஆனாலுமே அதை ஒரோச்சிமாரோட எடோட் இன்ஜின்ஸ் மூலியமா ஈக்குவல் பண்ணிடுவான். அதுக்கப்புறமா நம்ம ஜிராயோட டெத் பெயினா இருக்குன்னு அதுல எந்த சேஞ்சஸும் இருந்திருக்காது கைஸ். அது கன்ஃபார்ம் நடந்திருக்கும். அதுக்கப்புறமா நம்ம இட்டாச்சியுமே கொஞ்சம் வருஷம் கழிச்சு டெத் ஆயிருவான். அதுக்கு ரீசன் ஒரிஜினல் நருட்டோ சீரிஸ் பார்த்தவங்களுக்கு தெரியும். நம்ம இட்டாச்சிக்கு ஒரு டிசீஸ் இருக்கும். அவன் சாஸ்கேயோட ஃபைட் பண்றப்ப அந்த டிசீஸோட தான் ஃபைட் பண்ணுவான். அப்படி இருக்கும்போது இந்த சீரிஸ்லயுமே நம்ம இட்டாச்சி அந்த டிசீஸ் மூலியமா டெத் ஆயிருவான். அதுக்கப்புறமா நம்ம சாஸ்கே அப்படின்னா சிசிவி 2 பேத்துல யாருன்னா ஒருத்தர் தான் லீடரா வருவாங்க உச்சிகா கிளானுக்கு. அதுக்கப்புறமா அக்காட்சுக்கு எல்லா டைல்டு பெஸ்ட் கேப்சர் பண்றது தெரிஞ்சுக்கிட்டு 5 வில்லேஜ் நேஷன்ஸ் உஷாராவா ஸ்டார்ட் பண்ணுவாங்க. உச்சிகா கிளானுக்குமே அந்த விஷயம் தெரிய வரும். அதுக்கப்புறமா 5 காகே சமிட் பதிலா 6 காகே சமிட் நடக்கும். இதுல உச்சிகா கிளானை கூப்பிட்டு வச்சு பேசுவாங்க. இந்த மாதிரி பிரச்சனை இருக்கு, நம்ம எல்லாம் ஒண்ணு சேர்ந்து தான் எதிர்க்கணும்ட்டு. அதனால உச்சிகா கிளானுமே அந்த விஷயத்துக்கு ஓகே சொல்லிடுவாங்க. அதுக்கப்புறமா வாராருக்குமே ஸ்டார்ட் ஆகும். நம்ம ஒபிட்டோவும் வார ஸ்டார்ட் பண்ணுவான். ஆனா இந்த வாராருக்குள்ள உச்சிகா கிளான் இருக்கிறதுனால அலைட் ஷினோபி ஃபோர்ஸ் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருப்பாங்க. அதனால வார் கொஞ்சம் சீக்கிரமே முடியக்கூட சான்ஸ் இருக்கு கைஸ். இப்போ உச்சிகா கிளான் இருக்கிறதுனால ஒரு ஸ்ட்ராங்கா ஃபைட் பண்ணுவாங்க. இதை மீறி நம்ம நருட்டோட 90 எஸ்டாக்ஷன் நடந்தா நம்ம நருட்டோ டெத் ஆக சான்ஸ் இருக்கு. அதுக்கப்புறமா அவனுக்கு சிக்ஸ் பாத் பவர் கிடைக்கும். அப்படி அதெல்லாம் நடக்கலன்னா நம்ம நருட்டோக்கு சிக்ஸ் பாத் பவரே கிடைக்காது. நம்ம சாஸ்கேக்கு கிடைக்குமான்னு கேட்டா கன்ஃபார்ம் கிடைக்காது கைஸ். அதுக்கப்புறமா வாராருக்குமே முடிஞ்சிடும். நருட்டோ அண்ட் சாஸ்கே 2 பேத்தோட ஃபைட் கன்ஃபார்ம் நடக்கவே நடக்காது கைஸ். மற்றபடி இந்த ஸ்டோரி லைன்ல நான் வேற எதனா விஷயத்த மிஸ் பண்ணியிருந்தேன்னா அதை கமெண்ட்ல சொல்லிட்டு இதே மாதிரி வேற எதனா விஷயத்த மாத்தி ஸ்டோரி வேணும்னு நினைக்கிறீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க, வீடியோவா போட்டுடலாம்.